திருச்சி மாநகராட்சியில் விடியா திமுக அரசு எந்தவொரு அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவெரும்பூர் தொகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதால் குழந்தைகளுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், குடிநீருக்காக பயன்படுத்தப்படும் சின்டெக்ஸ் உரிய பராமரிப்பின்றி சிதிலமடைந்திருப்பதால் பொதுமக்கள் குடிக்க தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். எனவே விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ராமநாதபுரத்தில் 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருச்சியிலிருந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்களை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியும், தூத்துக்குடியிலிருந்து உப்பு மூட்டைகளை ஏற்றி வந்த லாரியும் கோப்பேரிமடம் சோதனைச் சாவடி அருகே நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் ஓட்டுநர் பொன்னவேலு என்பவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மற்றொரு ஓட்டுநர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் புதிய பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணியை முறையாக மேற்கொள்ளவில்லை என கூறி அதிமுகவினர் பணிகளை தடுத்து நிறுத்தினர். சீர்காழியில் புதிய பேருந்து நிலையத்தை சீரமைத்து மேம்படுத்தும் பணிகள் சுமார் 8,42 லட்சம் ரூபாய் செலவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை அதிகாரிகள் முறையாக மேற்கொள்ளவில்லை என்றும், பணிகளை பற்றிய அறிவிப்பு பலகை வைக்கப்படவில்லை என்றும் கூறி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பணிகளை தடுத்து நிறுத்தினர். இதனால் பேருந்து நிலையம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அரசு விரைவு பேருந்து சாலை தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. சென்னையில் இருந்து அரசு விரைவு பேருந்து ஒன்று மேட்டூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்தில் 2 பயணிகள் மட்டுமே இருந்த நிலையில் குஞ்சாண்டியூரில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை தடுப்புச் சுவரில் மோதி கவிழ்ந்தது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் அனைவரும் எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பினர். விழுப்புரம் மாவட்டம் ஐனம்பாளையம் பகுதியில் விவசாய நிலங்களில் ஆபத்தான நிலையில் தாழ்வாக செல்லும் உயரழுத்த மின்கம்பிகளால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதால் தொடர் உயிரிழப்புகளும் பயிர் சேதம் ஏற்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். விரைந்து இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்திக்காடு கிராமத்தில் மகளிர் உரிமைத் தொகை வழங்காததை கண்டித்து கண்களில் கருப்பு துணி கட்டி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும், உரிமைத் தொகைக்காக பல முறை விண்ணப்பித்தும் பணம் கிடைக்கவில்லை எனவும் பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் கண்களில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்தனர். நாங்க ஓட்டு உங்களுக்கு தானே போடுதோம், நீங்க கஷ்டப்பட்ட மக்களுக்கு தானே நீங்க உரிமை தொகை உண்டு நீங்க சொன்னீங்க. உங்களுடைய வாக்கு ஏன் பொய்யாகுது? உங்களுடைய வாக்கு எங்களுக்கு நிறைவேற்றணும். ஓட்டு போட மாட்டோம், எங்க தேர்தலை நாங்க புறக்கணிக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்க வனத்துறையினர் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பல்வேறு வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. இந்த நிலையில் கன்னிவாடி மொட்டுக்கோம்பை பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயை அணைக்க வனத்துறையினர் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாதாந்திர நகர்மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக வார்டு உறுப்பினர் மக்கள் நலப்பணிகள் தரமாக இல்லை எனவும், நகராட்சி நிதி வீணடிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்து வெளிநடப்பு செய்தார். மாதாந்திர கூட்டம் திமுக நகரமன்ற தலைவர் குண்டாமணி என்கிற செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பல்வேறு பணிகளுக்காக 5 கணினிகள், 2 பிரிண்டர்கள் வாங்க 4.50 லட்சம் செலவீனமாக ஒப்புதல் கோரப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக வார்டு உறுப்பினர் ரஜினி, நீங்கள் வாங்கும் i5 மாடல் கணினி 15 வருடத்திற்கு முன் வந்தது, அதற்கு ஏன் அதிக பணம் செலவு செய்ய வேண்டும் எனவும், மக்கள் நலப்பணிகள் தரமாக இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் விடியா அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்யும் அளவுக்கு காவல்துறை மெத்தனமாக இருப்பதை கண்டித்தும், தமிழகம் போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறி வருவதை கண்டித்தும் நகராட்சி கூட்டத்திலிருந்து 12 அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்து விடியா அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடியில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து 2 சக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ஒருவர் பலியானார். தூத்துக்குடியில் இருந்து ஏரல் சென்ற அரசு பேருந்தை தற்காலிக ஓட்டுநர் மகேந்திரன் என்பவர் ஓட்டி சென்றுள்ளார். இந்நிலையில் மொட்டத்தான் விலை அருகே இருவர் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தின் சக்கரம் ஏறியதில் இசைமுருகன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில்
படுகாயமடைந்த சுரேஷ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். விடியா ஆட்சியில் திறனற்ற போக்குவரத்து துறையினரின் மெத்தன போக்கினால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருமங்கலம் 4 வழி சாலை ரயில்வே பாதை இடையே காய்ந்த செடிகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ரயில்வே பாதைக்கும் 4 வழி சாலைக்கும் இடையே இருந்த காய்ந்த செடிகளுக்கு மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்து சென்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டது. இதனால் சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் பாதை தெரியாமல் பெரும் அவதிக்குள்ளாகினர். பாலக்கோடு அருகே அரசு பேருந்து மீது டிப்பர் லாரி மோதி விபத்திற்குள்ளானதில் 10 பேர் படுகாயம் அடைந்தனர். தருமபுரி பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு பேருந்து ஒன்று 40 பயணிகளுடன் ஓசூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. பாலக்கோடு அடுத்த பெரிய தப்பை நெடுஞ்சாலையில் தருமபுரி நோக்கி வந்து கொண்டிருந்த டிப்பர் லாரி ஒன்று பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 10 பேர் படுகாயம் அடைந்தனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் அடிக்கடி விபத்துகளில் சிக்குவது அதிகரித்துள்ளதால் மக்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர். குமரி அருகே உயர்கோபுர மின்விளக்கு கல்வெட்டில் பெயர் இடம்பெறுவதில் ஏற்பட்ட மோதலில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். நித்திரவிளை அருகே நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மேம்பாட்டு நிதியின் கீழ் உயர்கோபுர மின்விளக்கு மற்றும் கல்வெட்டு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கல்வெட்டில் குமரி எம்பியின் பெயர் மட்டும் இடம்பெற்றிருப்பதை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் கட்சியினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் கைது செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்லச்சாமி மற்றும் நிர்வாகி அனீஸ் இருவரும் சொந்த ஜாமீனில் வெளிவந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே முறையாக மதகு அமைக்காமல் அதிகாரிகள் ஊழல் செய்துவிட்டதாக திமுக ஊராட்சி மன்ற தலைவரே குற்றம் சாட்டியுள்ளார். ஈச்சேரி பகுதியில் உள்ள ஏரியில் மதகு அமைப்பதாக கூறி முறையாக மதகு அமைக்காமல் அதிகாரிகள் 7 லட்சம் ரூபாய் ஊழல் செய்துவிட்டதாகவும், இதனால் ஏரியில் மழைநீர் சேமிக்க முடியாமல் சுமார் 300 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. பணம் காசு சம்பாதிக்க கோடி கோடியாக அங்கே சம்பாதிக்கிறீங்க. விவசாயத்துக்கு நல்லா கொடுக்குற மக்கள் கொடுக்குற கவர்மெண்ட் கொடுக்குற நிதியை நல்லா கட்ட 7 லட்சம் கட்டின மாதிரி போட்டு பில்லு எடுத்து முடிச்சிட்டிங்க. அது மதக்கு வீடியோவோட எடுத்து கொடுத்துருக்கேன். இப்படியே போனேன். பொன்ராஜ் என்பவரின் உயிரிழப்பிற்கு காரணமான கந்துவட்டி நபருக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக அவரது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். புதியம்புத்தூரைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான பொன்ராஜ் என்பவர் கந்துவட்டி நபர் சிவாவிடம் அவசர தேவைக்காக 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். கடனை முறையாக செலுத்தி வந்த போதிலும் மீட்டர் வட்டி என்ற பெயரில் கூடுதல் தொகை கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததால் மனமுடைந்து பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்துள்ளார். இதையடுத்து கந்துவட்டி நபர் சிவாவை கைது செய்ய கோரி பொன்ராஜ் மனைவி மற்றும் உறவினர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தார். விடியா திமுக அரசு கந்துவட்டி கும்பலை ஒழிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் காரையார் அணை நீர்மட்டம் தற்போது சரிவை சந்தித்துள்ளதால் கோடையை சமாளிப்பதில் சிக்கல் ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காரையார் அணை தென் மாவட்ட மக்களின் விவசாய மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்த நிலையில் பருவமழை முடிந்ததால் அணையின் நீர்மட்டம் குறைய தொடங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் கோடையை சமாளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆண்டை போல் நடப்பாண்டிலும் சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை அருகே ஜவ்வாதுமலை வனப்பகுதியில் வேட்டைக்கு சென்ற 12 நபர்கள் அடங்கிய குழுவில் ஒருவரின் சடலத்தை போலீசார் அழுகிய நிலையில் மீட்டனர். குப்பநத்தம் அணை அருகே ஜவ்வாதுமலையில் வனவிலங்குகளை வேட்டையாட 12 நபர்கள் அடங்கிய குழுவினர் சட்டவிரோதமாக சென்றுள்ளனர். 2 தினங்களாகியும் வேட்டைக்கு சென்றவர்கள் திரும்பி வராததால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து வனப்பகுதியில் ட்ரோன் கேமரா உதவியுடன் தேடிய தனிப்படை போலீசார் அங்கு அழுகிய நிலையில் இருந்த ஏழுமலை என்பவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மீதமுள்ள 11 பேரின் நிலை குறித்து வனத்துறையினருடன் இணைந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் இடங்கன சாலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இடங்கன சாலை நகராட்சி சின்ன ஏரி பகுதியில் பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி காவல்துறையினருடன் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகளை தொடங்கியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி வாசிகள் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மக்கள் புகார்களை தீர்க்க முடியாத காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். திண்டுக்கல் அருகே சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. நிலக்கோட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞரான மனோகரன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் திண்டுக்கல் சென்றுவிட்டு திரும்பிய போது சின்னாலப்பட்டி அருகே மிதிவண்டியில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது அவரது வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் வழக்கறிஞர் மனோகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் ரயில்வே நிலையத்தில் ரயிலில் இருந்து தவறி விழுந்த ராணுவ வீரர் தலை துண்டிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்ற ராணுவ வீரர் 1 மாத விடுப்பில் சொந்த ஊர் செல்வதற்காக சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து மதுரை நோக்கி சென்ற ரயிலில் பயணித்துள்ளார். இந்த நிலையில் கரூர் வந்த ரயிலிலிருந்து கீழே இறங்கியவர் மீண்டும் ரயிலில் ஏறும்போது தடுமாறி கீழே விழுந்ததில் ரயிலின் சக்கரத்தில் தலை சிக்கி துண்டானதால் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து உடலை கைப்பற்றிய ரயில்வே போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது பிக்கப் வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. கொடைக்கானல் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் உச்சகட்ட மதுபோதையில் தனது பிக்கப் வாகனத்தை அதிவேகமாக இயக்கியுள்ளார். அப்போது எரிச்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீது பிக்கப் வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. மேலும் இந்த விபத்தில் சாலையில் நின்று கொண்டிருந்த முதியவர் ஒருவர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய பிக்கப் வாகன ஓட்டுநர்